நிறைய பேர் என்ன கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, மெட்டாவில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம சம்பாதிக்க முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கு. ஒரு ஜாப் போகணும்னா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் தேவைப்படும். அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிட்டு ஜாப் போடும். அதே மாதிரி ஒரு ஜாப் போனாலுமே அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கோ ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் ஆகும். அப்போ இதுக்கு பேர் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பெருசாக பார்த்தோம்னா சேலரியை கண்ணால் பார்க்கக்கூடியது சார். இன்னைக்கு ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா கூட அதுல ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு அதுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட்டா தெரியலையா? அப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கோ ஒரு ஜாப் போகிறதுக்கோ ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகும். இப்போ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி மெட்டாவேலில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பணத்தோட சைக்காலஜி என்ன தெரியுமா? ஒரு பணம் தான் ஒரு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும்.